மக்களே, நான் உங்கள் குட்டி சுப்பு. நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளாக வந்து வீடியோ வரல. அது என்ன காரணம்னு பார்த்தா போன வீடியோவிலேயே நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்போம். எனக்கு வந்து வீட்டு வேலை கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ வந்து நம்மளால் ஷூட் பண்ண முடியாத போச்சு. இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போட போகிறோம். அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசனபுளாக நம்ம ஊரில் வந்து விநாயகர் கோயில் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி எங்கள் ஊர் சார்பாக வந்து அன்னதானம் நடைபெறுது. சரி ஃப்ரீயாக தான் இருக்கும் இன்றைக்கி அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே கோயிலை பார்த்துடலாம். விநாயகர் கோயில் வந்து நம்ம பார்த்துட்டு அடுத்தது நம்ம வந்து நம்மளுடைய வேலையை ஆரம்பிச்சிடலாம். புதுசாக கும்பாபிஷேகம் பண்ண கோயில் வந்து இந்த கோயில் தான். இப்போ வந்து நம்ம கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வந்து மூலவர் விநாயகரை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், வாங்க உள்ளே போகலாம். வாங்க நம்ம கோயிலை வந்து சுற்றி பார்த்துடலாம். வாங்க கைஸ். இங்கே மூலவரை பார்த்துட்டு இருக்கீங்க. ரீசனபுளாக வந்து இப்போ தான் நம்ம வந்து கோயில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. விநாயகர் வந்து நல்ல மலர் அலங்காரத்தில் நல்லா ஜோடித்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அவரை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லார் வாழ்க்கையிலையும் எங்கள் கடவுள் விநாயகரை தரிசனத்தில் உங்கள் வாழ்க்கையெல்லாம் நல்லபடியாக முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். அவருடைய வாகனம் வந்து எலி இருக்காரு. அவரையும் நம்ம அப்படியே பார்த்துட்டு இப்போ வந்து அடுத்தது நம்ம வந்து விநாயகர் கோயிலை வந்து நம்ம இப்போ சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அவங்களுடைய தம்பியுடைய கோயில் வந்து முருகர் இருக்காரு. அப்படியே அவரையும் பார்த்து ஒரு வரத்தை வாங்கிட்டு அப்படியே வந்துடலாம். வாங்க கைஸ், நம்ம உள்ள போயிட்டு வரலாம். ஆண்டவா, ஆண்டவா, எல்லாரும் நோய் நொடியற்ற வாழ்க்கையோட நிம்மதியா வாழணும்டா முருகா. நம்ம வந்து இப்போ வந்து முருகரையும் விநாயகரையும் வந்து நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம சமையல் வந்து செய்கிற இடத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இப்போ வந்து எல்லாமே ஆல்ரெடி வந்து குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ரைஸ் மட்டும் இப்போ வடிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா பக்தர்களுக்காக இப்போ வர்றவங்களுக்காக சமையல் வந்து விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. இன்னும் கரெக்டாக பார்த்தாங்க அப்படின்னா மதியம் சாப்பாட்டுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஆல்ரெடி இப்போ ரைஸ் வடிக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. நம்ம பார்த்தோம்னா தெரியும், இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் எப்படியும் வந்து பக்தர்களுக்காக பரிமாறத்துக்கு தயாராகிடுவாங்க. ரைஸ் இது வந்து கூட்டு பொரியல் வந்து ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே சாப்பிட வருவாங்க. எல்லாருக்குமே வந்து ரெடியாக இருக்குது. சாம்பார் நல்லா சுட 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 ஆவி பறக்க சாம்பார் சூடாது. ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இது என்னமா பாயசம். கிடைக்கலாம். இங்க பாருங்க, ஸ்வீட் ஐட்டம் பாயசம், சேமியா பால் பாயசம். அதெல்லாம் சூடா இருக்கு. எதுவுமே சுட சுட இருக்கு. ரைஸ் வந்து இருக்கு. ரைஸை கட்டுறான். ரைஸ் பாருங்க கைஸ், அவ்வளோதான் வடிக்க போறாங்க. வடிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நைட்டு பகலமாக வந்து சாப்பாடு பண்ணிட்டு மக்களுக்காக விதவிதமாக சுவையான அருஞ்சுவை உணவை ரெடி பண்ணது எங்கள் சமையல் மாஸ்டர் அறிவு தாங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த லோக்கலில் போச்சமல்லி வட்டாரத்தில் உங்களுக்கு சமையல் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அவருடைய கான்டாக்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணுன்றங்க அவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம சாப்பாட்டுக்கு ஒரு இடத்த பிடிச்சிட்டோம். ஃபைனலாக வந்து நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ வந்து விநாயகர் கோயில் வந்து அன்னதானம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சாதம், பருப்பு குழம்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம சாப்பிடுவோம். அருமையா இருக்குங்க. கண்டிப்பா அல்டிமேட்டு, சூப்பரா இருக்கு. பொரியலோட கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேன். சாப்பாடு சூப்பரா இருக்குது. பொரியல், சாதம், இந்த சாம்பார் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது கண்டிப்பா சூப்பரான காம்பினேஷன். கோயில வந்து அன்னதானம் சாப்பிடுறது ரொம்ப பெருமையான விஷயம் தான். ஏன்னா எத்தனையோ சாப்பாடு இல்லாத ரொம்ப
கோயில் முன்னாடி அன்னதானம் போடுறது சாதாரணமான விஷயம் இல்லை. கண்டிப்பா அது வந்து கடவுளுடைய அருள் வேணும். கண்டிப்பா சூப்பரா இருக்கு. ஆள் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சென்டிமீட்டரான பாயசங்க. ஏனக்காய் நெய் மடமா கொஞ்சமா ஊத்துறா ரசம். ஓகே ஓகே போதும். கோயிலுக்கு வந்து அந்த ரைஸும் ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து அன்னதானம் வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கான அன்னதானம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே முடிஞ்சிருச்சு. நம்ம கோயிலாண்ட கொடுத்த சாப்பாடு எல்லாமே நம்ம சாப்பிட்டு நிறைய பேர் மக்களும் சரி பொதுமக்களும் சரி நிறைய பேர் சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லபடியாக முடிஞ்சிச்சு. மழை வேறு நிறைய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கான நம்மளுக்கு சாப்பாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நிறைய மக்கள் வந்து இங்கே சாப்பிட்டாங்க. இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளும் கூட மழை எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.